லேசா பறக்குது வந்து he wanted me to sing like this the village bell ரொம்ப ஒரு லேசா பறக்குது மனசுன்னு பாடலாம். இல்லைன்னா லேசா பறக்குது மனசு மனசு ஏதோ ஏதோ நடக்கு ஆராய்க்கணும் ஏதோ அதுவும் பண்ணலாம். ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து மெதுவாக அந்த வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வெளில போகுது ஒரு குச்சு 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 குச்சுன்னு அந்த மாதிரி வேணும் எனக்கு இதயம் அப்படின்னாரு. இதயம் நகர்ந்து 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 போகுதே அப்படின்னு அதை ஜக்க சக்க 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 அப்படிதான். மைனாவே மைனாவே பாட்டு வந்து தித்திக்குதே பாட்டில் வந்து நானும் ஹரிணியும் டுவேட் பாடிருப்போம். அதை வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணோம். ஆக்சுவலி மயா மயா வந்து இன்னைக்குமே நிறைய பேருக்கு இது சின்மையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அப்படியே வாய்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படி காட்டுறாங்க இவங்க அப்படின்னு பரபரவே. அதுல எஸ்பெஷலி எக்கச்சக்க வெர்ஷன் இருந்தாலும் உங்க வெர்ஷன்ல ஒரு லைட்டான ஒரு சோகம் ஒன்று. எஸ்பெஷலி ரஹ்மான் சார்க்கெல்லாம் பாடும்போது எல்லாம் கரெக்டாக பாடணும், சரியா பாடிடணும் அப்படிங்கிற அந்த டென்ஷன் தான் இருக்குமே தவிர என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். ரேடியோ சிட்டி மியூசிக் ஃபெஸ்ட்ல we would love to start it with you அப்படிங்கிறது தான் என்னோட எப்பவுமே பிளானா இருந்தது. and I'm so happy to have you here. Thanks so much. எல்லாருமே வந்துட்டு சின்மயி அப்படின்னு சொன்னா இவங்க பாடின பல பாட்டு இவங்க தான் பாடினாங்களா அப்படின்றதே வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கரா இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பாட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட மியூசிக் கரியர் வந்து சின்ன வயசுலேருந்தே மியூசிக் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ நீங்கள் ஏர்லி ஆனே வந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட சைல்ட்ஹுட் அண்ட் மியூசிக் அதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை அப்ரிங்கிங் தான். அம்மா தான் குரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த வெரி ஸ்ட்ரிக்ட் அப்ரிங்கிங் அண்ட் டிசிப்ளின்ட் லேர்னிங் அது எல்லாம் சேர்ந்து தான் வந்தது. சைல்ட்ஹுட் வாஸ் லெஸ், லேர்னிங் வாஸ் மோர். மியூசிக் நீங்கள் வந்து ஆரம்பித்து ரொம்ப நாளாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ இந்த விஷயம்லாம் எனக்கு அதில் சேலஞ்சாக இருந்ததுன்னு ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எவ்ரி சாங் ஹேஸ் சம்திங் தட் the singer will have to bring to the table இல்லையா? ஸோ ஐ திங்க் இது அதான் ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்கேன். மைனாவே பாட்டு வந்து தித்திக்குதே பாட்டில் வந்து நானும் ஹரிணியும் டுவேட் பாடிருப்போம். அது வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அது ஞாபகம் இருக்கு. ஏன்லாம் தெரியாது எனக்கு. லிசனர்ஸ் வந்து உங்களோட சாங்ஸ்ல ஒரு 15 முக்கியமான சாங்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. we have this list with you. அந்த சாங்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ் I would love to know. Okay, if there is a story, let's go. I think இது ஒரு பெரிய ஒரு நாஸ்டால்ஜிக்கா எங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். To start with தெய்வம் தந்த பூவே. தெய்வம் தந்த பூவே நான் வந்து 15 or so when I recorded that song. அப்புறம் ஏதோ எக்ஸாம் எழுதுறதுக்கு நடுவில் நான் போய் பாடினேன் அந்த பாட்டை. இந்த பாட்டை பாடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ yeah, I mean it was one of the first songs to be recorded for the film. அண்ட் ஏதோ ஐ திங்க் ஐ ரெக்கார்டட் இட் இன் 2000லயோ நவம்பர்லயோ அக்டோபர்லயோ நவம்பர்லயோ அந்த மாதிரி ஏதோ ரெக்கார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த இயர், தட்ஸ் வாட் ஐ ரிமெம்பர். ஃபிலிம் ரிலீஸ்ட் இன் 2002 February. ஸோ அப்போதான் எனக்கு தெரியும் நான் வந்து மணி சார் படத்தில் பாடியிருக்கேன்னு. ஐ டிடன்ட் நோ until then. ஸோ அப்போ நீங்கள் ட்ராக் பாடியிருந்தீங்க? No, I don't know what I sang, but actually final எனக்கு இந்த ட்ராக் ஃபைனல் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. ஸோ ரெக்கார்ட் பண்ண கூப்பிட்டாங்க, போய் பாடினேன். ஸோ அதுக்கு மேலே நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆல் ஆஃப் திஸ்ல. ஸ்கூல் கிட். ஸோ அடுத்தது வந்து ஏஆர்ஆர் ஓட மியூசிக்ல குரு படத்துல மையா மையா வாஸ் அகேன் ஆஃப்டர் அ லாங் கேப். தெய்வம் தந்த ஐ மீன் கனத்தில் முத்துமேட்டாலுக்கு அப்புறம் மணி சாரோட படத்துல நான் பாடினது குருவில் தான். அப்போ வந்து மையாலாம் பாடி முடிச்சுட்டு அதில் வந்து he was experimenting some things. அதாவது இதை இந்த இப்படி பாடலாம் அப்படி பாடலாம் அப்படிலாம் பண்ண போக மையா happened like that. அப்போ வந்து மணி சார் பார்த்துட்டு he said you've grown அப்படின்னாரு. ஸோ that I remember. ஆக்சுவலி மையா வந்து இன்னைக்குமே நிறைய பேருக்கு இது சின்மையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அப்படியே வாய்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படி காட்டுறாங்க இவங்க அப்படின்னு. Is it intentional or it's just your voice modulation? I think it just happens on those days. நான் வந்து பிளான் பண்ணி எனக்கு நான் குரலை மாற்றி பாடணும்லாம் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. It just works out that way and I'm truly grateful for all of those opportunities that have come my way. இப்போ வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு versatile அப்படின்னு வந்து ஒன்று சொல்கிறாங்க. இல்லை ஒரு பாட்டுக்கு வந்து குரலை வந்து நீங்கள் தான் பாடினீங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது இப்போ நான் அப்படி பிளான் பண்ணலனாலும் அது it looks like a nice game for me. Correct. At least it's to keep people guessing. See இந்த பாட்டுல சின்மை என்ன பண்ண போறாங்க அந்த மாதிரி. Right. Okay. So அடுத்ததா வந்து இதயத்தில் ஏதோ ஒன்று.
ஆக்சுவலி பெரிய ஸ்டோரியா ஐ டோன்ட் ரிமெம்பர் மச் பிகாஸ் ஐ திங்க் இதயத்தை ஏதோ ஒன்று தாமரை மேமோட லிரிக்ஸ் அண்ட் ஷி வாஸ் தேர் அட் த ஸ்டூடியோ தட் டே ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி ரேர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நெவர் தட் ஐ ஹவ் சீன் லிரிசிஸ்ட் அட் த ஸ்டூடியோ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை பல வருஷமா லிரிக்ஸ் வாட்ஸ்அப்ல தான் வருது அதுக்கு முன்னாடி பேப்பர் வந்துடும் இல்ல அவங்க பேப்பர் சொல்லி இருந்திருப்பாங்க நாங்க வந்து எங்க புக்கு ஒன்று வச்சுட்டு இருப்போம் அப்பெல்லாம் எங்க புக்ல டிக்டேஷன் சொல்லி நாங்க லிரிக்ஸ் எழுதி அந்த டைம்ல இருந்தது அந்த புக்ல தான் வந்து சம்டைம்ஸ் வந்து எந்த டேட்ல ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிலாம் சம்டைம்ஸ் வெயிட் அந்த ரெக்கார்ட் கீப்பிங்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதயத்தை ஏதோ ஒன்று தாமரை மேம் தான் லிரிக்ஸ் எழுதினாங்க அண்ட் இட் வாஸ் I think it was a first, I don't know if it was my full-fledged first time that I sang a solo for Harris sir. I can't remember, but ஏன்னா எனக்கு அந்த chronology எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் எது முதல்ல வந்தது அப்புறம் வந்ததுன்னு. அடுத்தது என்னோட ஃபேவரட், அதாவது என்ன ஃபீல் பண்ணாலும் இந்த பாட்டை கேட்பேன். இட்ஸ் வியர்ட் பட் I just love it. பரபரவே அதுல எஸ்பெஷலி எக்கச்சக்க வெர்ஷன் இருந்தாலும் உங்க வெர்ஷன்ல ஒரு லைட்டான ஒரு சோகம் ஒன்று இருக்கு. அந்த சோகம் வேணும் தான் எனக்கு கூப்பிட்டார் சார் சீனு ராமசாமி சார். ஸோ பேசிக்லி தே வாண்டட் அந்த பாட்டு அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஷீஸ் லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் அந்த தட் ஆல் த டேங்க்ஸ் தட் இஸ் கம்மிங் அண்ட் ஷீஸ் வெயிட்டிங் ஃபார் த ஹஸ்பண்ட் டு கம் பேக்குங்கிறது கன்வே ஆகணுங்கிறதுக்காக தான் சீனு சார் வந்து என்ன கூப்பிட்டு பாட சொன்னார். which is why there is a third version to that song. That's my favorite version. அதுல உங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, சின்மயி வந்து கொஞ்சம் சேடா ஒரு ஹோப்போட ஒரு ஏக்கத்தோட ஒரு பாட்டு பாடினாங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி that's why எனக்கும் அது என்னமோ தெரியல இருக்கலாம். மெலங்கலி வந்து எனக்கு கொஞ்சம் அது எனக்கு கொஞ்சம் இருந்தது நிறையவே. எனக்கு அந்த ஒரு சேட்னஸ் இல்லை மெலங்கலி தான் அது பெட்டர் வேர்ட் டு சே, சேட்னஸ்ன்னு சொல்றதை விட. பட் ஐ திங்க் நீர்ப்பறவை இந்த பரப்பரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் தட் ஐ காட் டு சிங். ரகுநந்தன் சாருக்கு அவர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அழகழகான பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. அதில் பரப்பரை இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி மோஸ்ட். ஏன்னா எனக்கு அந்த வயலின்ஸ் அதெல்லாம் வரும்போதே எனக்கு பயங்கரமாக இருக்கும். அப்புறமா வந்து நேற்று எதாச்சும் ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பி கேட்கும்போது தான் ஜிவி பிரகாஷோட வெர்ஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்கிறதே எனக்கு நேற்று தான் அப்போவே கேட்டிருக்கேன். பட் ஐ ரிமெம்பர்ட் இட் அகேன். ஸோ ஐ வாஸ் லைக் வாவ், ஓகே, திஸ் இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் சாங் இஸ் itself presented in a different way. டியூன் அதுதான், அவர் பாடியிருக்கிறது அதே டியூன் தான். ஆனால் அந்த பல்லவி சரணத்துக்கு நடுவில் இருக்கிறது அந்த இன்டர்லியூட் ப்ரிலியூட்ஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருங்கிறது அப்போ தான் ஐ மீன் கவனிச்சு கேட்டு எனக்கே அது மறுபடியும் ஞாபகம் ஆமாம்ல இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வெர்ஷன் அப்படின்னு. ஸோ this is supposed to be the sad version தான். அடுத்தது வந்து லேசா பறக்கு வந்து செல்வகணேசர். ஸோ கர்நாடிக் மியூசிக் பேக்ரவுண்ட்ங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் ஐ திங்க் சின்ன வயசுலேயே தெரியும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் லேசா பறக்குது வந்து he wanted me to sing like this the village bell, ரொம்ப ஒரு நைவ் இன்னசென்ட் ஸ்வீட் யங் கேர்ள். ஸோ அதனோட அந்த மவுத்திங் கூட லேசா பறக் அந்த மாதிரி பாடினா அது நல்லா இருக்கும். அந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனாலிட்டி எடுத்துன்னு வந்தா அது அந்த டோனாலிட்டி தட்ஸ் வாட் வி ட்ரைட் வித் லேசா பறக்குது அண்ட் இட் ஒர்க் அவுட். அதுவும் அந்த விழிகளிலேயும். மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் வந்து அந்த ப்ராசஸ் வந்து அந்த கேரக்டரோட நீங்க வந்து இது பண்ணி தான். கேரக்டர்னா இந்த சென்ஸ் அவ்வளோலாம் கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, என்ன கேரக்டர் அப்படிலாம் இல்லை. இட்ஸ் வெரி ஸ்வீட் நைவ் சாஃப்ட். பட் ஸோ மோஸ்ட்லி கம்போசர் வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு டோனாலிட்டி இல்லை இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ப்ரொடக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் போல்டாக பாடுங்க, இன்னும் கொஞ்சம் பேஸாக பாடுங்க, டீப்பாக பாடுங்க. இல்லை வந்து இப்போ அதே பாட்டு லேசா பறக்குது மனசுன்னு பாடலாம். இல்லைன்னா லேசா பறக்குது மனசு மனசு ஏதோ நடக்கு. You see, okay. So that is how we'll have to, or I can ஏதோ அதுவும் பண்ணலாம். So so this is how the composer will tell you exactly what he wants. He or she wants from that song or voice production they like from that. அதுவே வந்து ஹஸ்கியாவும் பாட லேசா பறக்கு அப்படியும் பாடலாம். Okay. So நீங்க 2-3 வருஷம்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா ஏதாவது பாட்டுக்கு? இல்ல இட்ஸ் மோஸ்ட்லி No, யூஸ்வலி அந்த ஒரு பல்லவியிலேயே வந்து நம்ம ஒரு ஃபியூ ரன்ஸ் பண்ணும்போது
ஐ வில் ட்ரை டு ப்ராக்டிஸ் தட் பல்லவி a few times. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இது இப்படி பாடலாமா அப்படி பாடலாமா, இல்லை இது இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பாடுங்க, இதை இன்னும் கொஞ்சம் ஹஸ்கியாக பாடுங்க, இன்னும் தின்னாக பாடுங்க, இல்லை கொஞ்சம் டீப்பாக பாடுங்க, இது எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதையே வந்து அந்த அந்த டோனாலிட்டியை வந்து ரெஸ்ட் ஆஃப் த சாங்ல கண்டினியூ பண்ணிடுறது. ஸோ அடுத்தது வந்து ஆருயிரே தேரேபினா, அது அந்த பாட்டு நான் அந்த ஒரு லைன் நீங்கள் தேரேபினா தான் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஐ டோன்ட் நோ அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. த ஃபீல் தட் இட் கிவ்ஸ் இட்ஸ் ஸ்பெஷல். அது எப்படி நீங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியல. அன்னைக்கு வந்து யூஸ்வலி ரெக்கார்டிங் எஸ்பெஷலி ரஹ்மான் சார்க்கெல்லாம் பாடும்போது எல்லாம் கரெக்டாக பாடணும், சரியா பாடிடணும் அப்படிங்கிற அந்த டென்ஷன் தான் இருக்குமே தவிர இதை இப்படி ஃபீல் பண்ணோம் அப்படி ஃபீல் பண்ணோம்லாம் யோசிக்கிறதே இல்லை. என்னவா இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் ரெக்கார்டிங் ஸ்டூடியோ அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு உதறி கொஞ்சம் பயம்லாம் இருந்து அது கொஞ்சம் நாளை அப்புறம் செட்டில் ஆன அப்புறம் தான் அதனால தான் he will quickly say what tonality he wants. அதுக்கு அந்த டைமுக்குள்ள டக்குன்னு பண்ணிடணும். அந்த டக்குன்னு பண்ணிடணுமே, அவர் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற அந்த டென்ஷன் தான் எனக்கு டாப் மோஸ்ட் ஃபீலிங்காக இருக்கும். இல்லை இதை ஃபீல் பண்ணணும், அதை உணரணும், அதெல்லாம் இல்லை. அவர் ஐயோ ஐ நீட் டு கெட் திஸ் டன், தப்பு பண்ணாமல் அதுவும் 1 or 2 டேக்ஸ்ல கொடுத்துடணும் வாட் இஸ் எக்ஸ்பெக்டிங்னு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட டாப் ப்ரெஷராக இருக்கும். அப்போ இந்த ப்ரெஷர்ல தேரேபினால இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்கு எல்லா பாட்டும் இந்த ப்ரெஷர் தான். ரஹ்மான் சார் பாட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், ஏன்னா பயமா இருக்கும். as in not that he's scary or anything, it's self inflicted somewhere. ஏன்னா அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பாட்டு ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ யா. அடுத்தது வந்து ஐ படத்துக்காக என்னோட அதுவுமே எனக்கு ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் த கடைசி நிமிஷத்துல போய் ரெக்கார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். பெரிய ஞாபகம் இல்லை. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணதுன்னா ஞாபகம் இருக்கே தவிர இந்த பாட்டு ஐ டோன்ட் ரிமெம்பர் மச். ஓகே, எங்களுக்காக அதுல இருந்து ஒரு 2 லைன் பாட முடியுமா? என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன், என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்துட்டு அறிந்தும் அறியாமலும் படத்துக்காக சில்சில் மழை வந்து கலசான ஒரு ஸ்டூடியோ இருந்தது ஒரு டைம்ல, ஒன் ஆஃப் ஆர் ஃபேவரட் ஸ்டூடியோஸ். அது இல்லை, இப்போ ஏதோ பில்டிங் ஏதோ கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அங்க போய் ரெக்கார்ட் பண்ணது பிரேம்ஜி தான் ரெக்கார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன், if I remember right. ஓகே, அது வந்து அவ்வளோ ஒரு ஜாலியான சாங் ஆக்சுவலி. அதுல கேட்கும் போதே ஒரு ஃபன்னு தெரியும் நமக்கு. Maybe you enjoyed that much. No, definitely. அந்த பாட்டுக்கான ஒரு space, I think the enjoyment and recording every song will be there anyway. Okay. It's just that how it's a more a musical sort of an enjoyment rather than அந்த ஒரு ஜாலி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நண்பன் இருந்தாலுக்கெல்லாம் நாங்கள் எஸ்பி சரண், நான், வெங்கட் பிரபு 3 பேரும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அது ஒரு செம்ம ஜாலியாக போச்சு. We record, it was sometimes we recorded all, I wonder if some lines whether we recorded everything together அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் செம்ம ஜாலி. That was I was also very young at that time. So yeah. Okay. ஸோ அடுத்தது வந்து கோச்சடையான் படத்துல இருந்து இதயம். ரஹ்மான் சார் வந்து இந்த மாதிரி தரையில வந்து ஹார்மோனியம் வாசிச்சு உட்காந்துட்டு இருந்தாரு, கையில ஒரு மைக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படியே எட்டி இப்படி ஸ்பேஸ் பாரை தட்டி ரெக்கார்டிங் ஆரம்பித்தோம். அப்படி பாடு அப்படி இதயம் வந்து பேசிக்கலி அந்த ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து மெதுவாக அந்த வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வெளில போகுது ஒரு குச்சி குச்சி அந்த மாதிரி வேணும் எனக்கு இதயம் அப்படின்னாரு. ஸோ அதுதான் அந்த இதயம் நகர்ந்து 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 போகுதே அப்படின்னு அதை ஜக்க சக்க 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 அப்படிதான். That was the imagery that he gave me. So now that you say it, உண்மையாவே அது அந்த மாதிரி தான் இருக்கு. பட் அவர் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இட்ஸ் ரியலி தெரியல, honestly தெரியல எனக்கு வந்து when you say that something starts slow and then it picks up speed அப்படின்னா one can only think of a train. It will slowly chug out of the station and go chick 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 இல்ல. So yeah, இதயம் மாதிரி தான் இப்போ ரீசென்ட்லி எனக்கு முத்தமழையும் சேம் ஃபீல் எனக்கு இருந்தது, ஏன்னு தெரியல. I saw some people comparing that also. I think maybe அந்த chorus portionsனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாமா இருக்கலாம். But it's I think structure wise
ரிதம் பேட்டர்ன்ஸ் வைஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். அடுத்ததுல முத்துமழை பத்தி தான் கேட்கணும். இட் ஹஸ் சேஞ்ச்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன். இவ்வளவு நாள் கோமாலையாடா இருந்தீங்க, இப்போ முத்துமழைக்கு அப்புறம் திடீர்னு எழுந்து என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? புதுசா இருந்தது எனக்கு எல்லாமே. பிகாஸ் ஐ வாஸ் யூஸ்ட் டு a very different sort of a social media engagement. 6.5 7 years of almost being abused on a daily basis and a lot of negativity, hate, trolling. அதுவும் அப்யூஸ்னா ஊர்ல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் சோஷியல் மீடியாவில் வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு மேலே சரி ஓகே இன்னைக்கு பிடிச்சிருக்குன்றங்க நாளைக்கு மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஐ வாஸ் நாட் திங்கிங் டூ மச் அபவுட் திஸ். And that time I was also on a road trip visiting some temples and things like that. So I was just taking some things and okay பிடிச்சிருக்கு போல இருக்கு, என்னவா இருந்தாலும் okay, it's not my song in Tamil, right? I was the cover singer that day. And நான் தெலுங்கு ஹிந்தியில அந்த டப்டு வெர்ஷன்ஸ் பாடியிருந்தாலும் I'm glad, I'm grateful for the thank you, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதுவே ஒரு கான்சர்ட்ல நடந்திருந்தாலும் நான் அதுதான் சொல்லியிருப்பேன். ஈவன் இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் ஹட் பீன் அ ரஹ்மான் சார்ஸ் கான்சர்ட் அண்ட் ஐ வாஸ் சிங்கிங் தட் சாங், எத்தனையோ வாட்டி யூனோ a lot of us will sing. There is another concert of mine, another concert of Rahman sir's where I have sung வெண்ணிலவே வெண்ணிலவே with Hariharan sir, ஆத்தங்கர மரமே அதெல்லாம் பாடியிருக்கேன். ஸோ if there is some appreciation coming from a live performance, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதாவது இப்படிலாம் ஆகும் இதெல்லாம் நடக்கும்லாம் I didn't know. And in a way, I guess எனக்கு இத்தனை நாளாக வந்து there is this one thing that I was sad about was that இங்கேயோ வந்து எனக்கு I'm a singer, I'm an artist and I'm a dubbing பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இரேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு இருந்தது. And சின்மயி இஸ் a singer அப்படிங்கிற she's somebody who can sing அப்படிங்கிறதே இது மறுபடியும் நினைவூட்டினது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கிராட்டிடியூட். 96 கோவிந்த் பசந்தாவுடைய மியூசிக்ல அந்த படமே இதெல்லாம் அதுல எஸ்பெஷலி காதலே 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 ஐ திங்க் அந்த படமே ஃபார் தட் மேட்டர் பிரேம் சார் ஆக்சுவலி கேவ் மீ a narration for that film. வந்து நான் வந்து இதெல்லாம் இல்லை இந்த சென்ஸ் லைக் என்னது இது புதுசா இருக்கே, why is he saying all of this, இப்போ நான் என்ன பண்ணணும், பிகாஸ் ஐ ஹவ் நாட் ஹர்ட் a narration and all. நான் சிங்கர் தானே, எனக்கு எதுக்கு சார் அதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்றேன். இல்லைங்க நீங்க கதை கேட்டால் பெட்டரா இருக்கும். அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி ப்ரெஷர்ட். ஐயோ இப்போ அவர் வந்து கதை வந்து சொல்லி நான் அதுக்கு சரியா ரியாக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இவில் தே திங்க் ஐ எம் அரகென்ட் அப்படிலாம். ஐ வாஸ் ஓவர் திங்கிங் ஆல் ஆஃப் திஸ். தென் ஐ கால் ராகுல் அண்ட் ஐ செட் சேயிங் திஸ், கேள என்ன இப்போ அப்படின்னா சரின்னு உட்காந்து கேட்டேன். தென் பிரேமண்ணா ஹஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் பீப்புள் இன் மை லைஃப். அப்போ இதை காலை வேற உடச்சிக்கிட்டு உட்காந்துன்றேன். ஸோ ஒரு பக்கம் வந்து எங்க நாய்க்குட்டி, எனக்கு அவருக்கு நான் என்ன செம்ம பயம். எங்க வீட்டில் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, அவன் வந்து இப்படி உட்காந்து கதை சொல்லிட்டு இருந்தேன். அவர் நிஜமாவே ஒன்றும் பண்ண மாட்டேன், பப்பி அட் தட் பாயிண்ட் ஒன்றும் பண்ண மாட்டா சார் அப்படின்னா. அப்புறம் அந்த கதை அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் வந்து ஹி வாஸ் பெட்டிங் உப்லின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் திஸ் ரைட். அண்ட் கோவிந்த் வாஸ் ஆல்சோ தேர். And he created some of the most beautiful songs in that film. And I was able to also dub for that film, and it's I think that's gratitude. I think in 2 languages I ended up singing all songs and dubbing for the heroine. I don't think that was done by anybody else before. I think that's why he narrated with such a major role. Yeah. Actually dubbing na நம்ம வந்து அந்த voice acting na I prefer saying it, because half the work is in the dubbing அப்படின்னு சொல்லுவாங்க. You have to enhance what the performance is. But Trisha's performance was brilliant there. I didn't have to enhance anything. அவங்க பண்ணதையே சொன்னா போறோம், அவ்வளவுதான், அதுவே போறமா இருந்தது. Nothing to enhance. She was fantastic in that film. And நிறைய பேருக்கு வந்து த்ரிஷாக்கு வேற யாராவது டப் பண்ணா வேற யாரோ டப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க டப் பண்ணா அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் லைக் your voice is matching Trisha's voice அப்படிங்கிற மாதிரி. Incidentally, I was rejected for her face once for a film. அதுவும் நடந்தது. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் how things change over time. வினை தாண்டி வருவாயால வந்து கௌதம் சார் வந்து என்ன டப் பண்ண சொல்லும்போது that changed how the female voice in films sounded. அது வரைக்கும் it was a more higher pitched voice இல்ல.
more girly, sweet, and I don't fall into all of those categories. My voice is deeper. So சமீரா ரெட்டிக்கா இருக்கட்டும், அதுலேருந்து வினய் தாண்டி வருவாயாக்கு இருக்கட்டும், திஸ் வெரி லோ டோன்ட். மேக்னாக்கு அப்புறம் இது. ஸோ அதுக்கப்புறம் சடன்லி ஆல் ஹீரோயின்ஸ் ஆர் சவுண்டிங் திஸ் வே நவ். பட் அன்டில் வினய் தாண்டி வருவாயா, மைன் வாஸ் நாட் த அக்செப்டபிள் வாய்ஸ். உங்களுக்கு அது புதுசா இருக்கும், ஆனா அதுதான் நடைமுறை. எனக்கு த்ரிஷாக்கு வேற யாராவது டப்புனா ஓகே இது டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். அண்ட் when I look at your dubbing for Trisha, I somehow feel like it's Trisha's. அவங்க த்ரிஷா வந்து 2001லயோ என்னமோ டெபியூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், லேசா இல்லையா? அப்போத்துலேருந்து நீங்க கேட்டு பாருங்க, she's probably done over 100 films in Tamil and Telugu, maybe more than that, right? In Tamil and Telugu, I don't know which other languages she's done. Kannada also, I guess. இப்போ லியோ எடுத்துக்கிட்டா Kannada also. So அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா you will know the bulk of what was the acceptable tonality of a voice in Tamil films. அடுத்தது வந்து சிவாஜில வந்து சஹானா. Did I know that I was singing for a superstar film? I don't know. தெரியல, I didn't know about it. Actually எனக்கு இப்போ you actually curious-ஆ கேட்கலாம் மாட்டீங்களா? நான் ஒரு தடவை கூட கேட்டதில்லை. எந்த படத்துக்கு பாடியிருக்கேன், யாருக்கு பாடுறேன், நான் கேட்டதே இல்லை. how are you? ஏன்னா பிகினிங்லேயே கேட்கல, அப்படியே ஹேபிட் செட் ஆயிடுச்சு. ஓகே, அதுவே பழகிடுச்சு, அவ்வளோதான். எதுக்கு வேண்டாம், இட்ஸ் ஓகே, பெட்டர் ஃபார் மீ நாட் டு நோ வென் இட்ஸ் a big if and but whether if the song will release, if it will release in my name. But 95 to 96% of the time I have not been replaced. Okay. There have been a couple of times that it's happened. That's okay. It's a creative call or a marketing business call. They can do whatever they want. But அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஒரு gift வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அந்த gift என்னன்னு தெரியற வரைக்கும் உட்காரவே முடியாது. அந்த கியூரியாசிட்டி வந்து எப்படி? எனக்கு என் கூட ஒருத்தர் இருக்காரு, என் தம்பி மாதிரி. அக்கா அப்படி என்ன சொல்லு, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறேன், சாவடிச்சிருவேன் அதுக்குள்ளே. அப்போதான் அதெல்லாம் கியூரியாசிட்டிலாம் வரும். அதர்வைஸ் ஐ எம் நாட் கியூரியஸ் அபவுட் எனிதிங். அது மட்டும் as long as work and music is concerned, I think I completely submit that to a higher power. அதுக்கப்புறம் ஐ டோன்ட் கெட் அட்டாச் டு இட். அதாவது ஏதான சில விஷயங்கள்ல கிரியேட்டிவ்லி ஏதான ஒரு ஸ்பேஸ்ல ஏதான மனசு வருத்தம் இருக்குன்னா அதெல்லாம் இருக்கும். ஐ எம் ஹியூமன். பட் நடந்தா நடந்தது, நடக்கலன்னா பரவாயில்ல. அடுத்தது வாராயோ. I love this song. Definitely Varayo was one of the most special songs that I sang for Harris sir, where he would record me. அவரோட ஸ்டூடியோல மைக்ல ஒரு பொசிஷன்ல ஒரு டோனாலிட்டி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல இப்படி கூட மூவ் பண்ண முடியாது. ஸோ வில் ஹேவ் டு, அந்த ஒரு செகண்ட் மாறிடுச்சுன்னா அவருக்கு நல்ல சரியான பாம்பு செய்வி. ஸோ இல்லை மாறிடுச்சு, கொஞ்சம் அப்படி வாங்க அப்படின்னுவாரு. ஸோ அப்படிதான் he will follow his ear to the, அப்படிலாம் பாடி பண்ணதான் வாராயோ. அண்ட் அந்த ஆடியோ லான்ச்சும் நான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஹோஸ்ட் பண்ணும்போது ரவிக்குமார் சார் வந்து இந்த பாட்டு சூப்பர் ஹிட்டா வரும் அப்படின்னு, நல்லா வந்திருக்கு இந்த பாட்டு, சூப்பர், இந்த படத்துல அவர் தெரியும்ல, அவர் எப்படி பேசுவாரு. ஸோ தேங்க்யூ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தேங்க்யூ இல்லை சொன்னேன். ஆக்சுவலி நீங்க வந்து ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டப்பிங் பண்ணியிருக்கீங்க, சிங்கிங், என்னெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க? சும்மா இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான். தானே ஐ கெட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட். தட்ஸ் வை ஐ கெப்ட் இட். பியாண்ட் அ பாயிண்ட் சம் திங்ஸ் வில் பிகம் அதே மாதிரி தான் திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா தென் ஐம் லைக் ஓகே, ஐம் டன் வித் திஸ். There's nothing new that's being done there. ஹோஸ்டிங் அக்செப்ட் பண்ணதோ, ஆர்ஜே பண்ணதோ, இது எல்லாமே வந்து ஒரு புது ஸ்கில். ஐ யூஸ்ட் இட் as an opportunity to take away the fear of facing people and talking. It's very easy for me to close my eyes and sing. But I have to keep my eyes open when you're talking to people. So adu vandu I used that as a learning experience. And I'm so happy after Muthamalai all this happened for you, because I was silently rooting for you. Thank you so much. And I'm so glad this happened. And idukapra I wish there is always great opportunities for you. Thank you so much. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.